வணக்கம் நேயர்களே. ஆகஸ்ட் 2026 மாதத்தில் மகர ராசிக்கு என்னென்ன திருப்பங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன? 7.5 சனியின் இறுதி கட்டத்தில் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் நிம்மதி கிடைக்குமா அல்லது கூடுதல் சவால்கள் வருமா? டெய்லி மோஷன். குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கப்போகும் 2 மிக முக்கிய கிரகணங்கள் உங்களை எப்படி பாதிக்கப் போகிறது? உங்களின் வேலை, பொருளாதாரம், ஆரோக்கியம் மற்றும் குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும்? இந்த 5 நிமிட வீடியோவில் மகர ராசியின் முழுமையான ஆகஸ்ட் மாத பலன்களை மிக துல்லியமாக பார்ப்போம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதலில் உங்களின் உத்தியோகம் மற்றும் தொழில் பற்றி பார்ப்போம். மகர ராசிக்கு இந்த மாதத்தில் வேலை செய்யும் இடத்தில் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். உங்கள் ராசிநாதனான சனி பகவான் வக்ர நிவர்த்தி நோக்கி நகர்வதால் டெய்லி மோஷன் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய பாதைகள் திறக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு ஆகஸ்ட் 25க்கு மேல் நல்ல நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வரும். கூட்டுத் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் என்றாலும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது ஆவணங்களை சரியாக படித்து பார்ப்பது நல்லது. அடுத்ததாக பொருளாதார நிலை. ஆகஸ்ட் மாதத்தில் பண வரவு மிகச் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத சில வழிகளில் இருந்து உங்களுக்கு பணம் வந்து சேரும். குறிப்பாக ஆகஸ்ட் 12ஆம் தேதி நிகழவிருக்கும் சூரிய கிரகணத்தின் போது நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய கடன்கள் வசூலாகும். எனினும் தேவையற்ற ஆடம்பர செலவுகள் வந்து உங்கள் கையை கடிக்கக்கூடும். எனவே இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே ஒரு பட்ஜெட் போட்டு அதன்படி நடப்பது உங்களுக்கு பின்னாளில் வரும் பண நெருக்கடியை தவிர்க்கும். முதலீடுகளை பொறுத்தவரை அவசரப்படாமல் நிதானமாகச் செய்வது நல்லது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரவிருக்கும் சந்திர கிரகணம் உறவுகளுக்குள் சிறு சிறு சலசலப்புகளை ஏற்படுத்த முயன்றாலும் விட்டுக்கொடுத்து செல்வதன் மூலம் அதை தவிர்த்து விடலாம். பிள்ளைகளின் கல்வி மற்றும் சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்களின் மதிப்பு மரியாதை உயரும். காதலர்களுக்குள் புரிதல் அதிகமாகி திருமண பேச்சுகள் சுமூகமாக முடியும். ஆரோக்கிய விஷயத்தில் மகர ராசியினர் இந்த மாதம் பெரிய கவலைகள் ஏதுமின்றி நிம்மதியாக இருக்கலாம். பழைய நாள்பட்ட நோய்களில் இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். எனினும் முறையான தூக்கமும் சரியான உணவு பழக்கமும் உங்களை எப்போதும் புத்துணர்ச்சியோடு வைத்திருக்க உதவும். இந்த மாத சவால்களில் இருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம்: சனிக்கிழமைகளில் சிவன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் உங்களால் முடிந்த ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது கருப்பு எள் தானமாக வழங்குவது சனியின் தாக்கத்தை குறைத்து உங்களுக்கு நற்பலன்களை தரும். மகர ராசி நேயர்களே, கிரக நிலைகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.